வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மீனராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்திருக்கார். அப்போ எப்பவுமே ஒரு டென்ஷன், ஒரு படபடப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் செய்யக்கூடாது. எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ 7 சனியில் விரய சனியும் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம். 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார். அப்ப தனத்தை கொடுக்கணும் அல்லவா? நிச்சயமா தனத்தை கொடுக்கும், குடும்பத்தை அமைத்து கொடுக்கும். உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, சனி அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிற, அப்போ உங்க வாக்குனால கிடக்கூடிய தன்மை இருக்கும். நீங்க நல்லதுதான் நினைச்சு எதையாவது பேசுனீங்கன்னா அது எதிர்மறையாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார். தைரியம், வீரியம் எல்லாமே நன்றாக இருக்கும். ஆனால் யோசித்து செய்யணும். எதை செய்தாலும் யோசித்து செய்யணும். ஏன்னா மனம் குழப்பதற்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கிறது. ராசியில ராகு இருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் குரு உங்க ராசி அதிபதியோட சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கார். அந்த சுக்கிரனுங்கிறது 6க்குரியவன், சுக்கிரன் என்பது 8க்குரியவன், சூரியனுங்கிறது 6க்குரியவன். ஸோ 6, 8ஆம் அதிபதிகளுடன் இணைந்து உங்க ராசி அதிபதி அங்கு இருக்கின்ற காரணத்தால மனம் கொஞ்சம் குழப்பக்கூடிய தன்மை. தெளிவான முடிவு எடுத்து, அதாவது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்க புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால, புத்திசாலித்தனம் மிக்க அந்த கிரகம் அங்க இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம் எது வாங்கினாலும் இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதன் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். நல்ல புத்திசாலித்தனம், நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து, திறம்பட வகுத்து எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வீங்க. ஆனா அந்த 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 14/6/2024 அன்று புதன் ஆட்சி பலத்தோடும், 12/6/2024 அன்று சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 8க்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து உட்காருவதும், 15/6/2024 அன்று சூரிய பகவான் 6க்குரியவன் ரணரோக சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்திருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? சுகஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சுகத்தை நன்றாக பார்த்து கொள்ளணும். உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளணும். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டம். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதுனால வண்டி, வாகனம், ஸோ இந்த மாதிரியான விஷயம், இரவு நேர பயணங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசியில போய் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதாவது குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்க ராசிநாதனான குரு பகவான், குழந்தைக்கு காரகனான குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி வரை பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் 6, 8ஆம் அதிபதிகளுடன் இணைவு பெற்று இருக்கிறாரு. அந்த குரு சூரியனோட சேர்ந்து என்ன இருக்காரு?
அதாவது அஸ்தமனமாகக்கூடிய தன்மையில குருவால ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கவில்லை. அப்போ குழந்தை பேரு சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை இருந்தது அல்லவா? அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு நன்றாக இருக்க போகிறார். அந்த குரு நன்றாக இருக்கிறதுனால குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் விலகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகை. அப்போ தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கே இந்த காலகட்டம் உங்களுக்கு சென்றுவிடும் என்பதால கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை, அதாவது ஒரு ஈக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார். அப்போ ராகு ராசியிலையும் 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில தடைகளையும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. திருமணமான தம்பதிகள் கூட ஒரு சிலர் கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருந்தது, சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையில் இருந்து வந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குரு பகவான் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கார். அந்த பாதிக்கப்பட்டு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் குருவிட்டிருந்து விலகிவிட்டார்கள். அந்த குருவினுடைய அந்த சுபத்துவ ஒளி அந்த 7ஆம் இடத்தை பதுகின்ற காரணத்தால திருமணமான ஆண் பெண், அதாவது திருமணமான கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையை உருவாக்கி விடும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியான தன்மையும், எதிலையும் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், நினைச்ச காரியம் நடக்காமல் ஒரு தடை அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தது அல்லவா? இது எல்லாமே ஜூன் 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு விலக போகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, என்னதான் நடக்குதுங்கிறது பாருங்க. அதே சமயத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு 6ல் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவோட சுக்கிரன் சூரியன் 6, 8 அதிபதிகள் இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோசம், வேலை சார்ந்த விஷயத்தில் திடீர் முடிவெடுப்பது, திடீர் கோபம் அடைவது, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அழுத்தம், ப்ரெஷர் கொடுக்குறது, இதெல்லாமே இருக்கும். ஆனால் 15க்கு அப்புறம் அது அத்தனையும் விலகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் 11ஆம் இடத்தில் பதிகிறது அல்லவா? நல்லா உழைக்கிறேன், நல்ல வேலை செய்கிறேன், நல்ல வியாபாரம் நல்லா செய்கிறேன், ஆனால் பெரிய ஒரு லாபமே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அது எல்லாமே ஜூன் 15க்கு அப்புறம் தான். ஏன் சொல்கிறேன்னா குரு சூரியனோடு சேர்ந்து அஸ்தகனமாக இருந்தார். அப்போது அது பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கல. லாபஸ்தானத்தை பார்க்குறார், கடந்த மாதத்திலிருந்து பார்க்குறாருனால கூட ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஜூன் 15க்கு அப்புறம் லாபங்கள் கிடைப்பதும், எவ்வளவு ஒரு முயற்சி எடுத்தீங்க அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை, சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, இந்த மாதிரி அத்தனை விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பார்க்குறதும் 11ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய விரயத்தை கொடுப்பார், நிறைய செலவு செய்ய வைப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? சுப செலவுகளை செய்து கொள்வது புத்திசாலித்தனம். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவது, குழந்தைகளான படிப்புக்காக செலவு செய்வது, குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லி படிக்கக்கூடிய யோகங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம்.